நிகழ்ச்சியை நடத்தி இன்றைக்கு அற்புதமாக இந்த பரிசீலிப்பு விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் எங்களை அழைத்ததுக்கு அருமை தம்பிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றக்கூடிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சூலூர் தொகுதிக்கு தான் வேண்டும் என்று கேட்டு பெற்று எடப்பாடி அவரிடமும் நான் அமைச்சராக இருக்கும் பொழுதும் அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று சிறப்பான முறையில் ஒரு எளிமையான சட்டமன்ற உறுப்பினராக சூலூர் தொகுதி முழுவதும் வளம் வரக்கூடிய அருமையண்ணன் விபி கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய கழக கொள்கை வகுப்பு துணை செயலாளர் எந்நேரமும் கழகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து எந்த வேலை கொடுத்தாலும் இரவு பகலாக பாடுபடக்கூடிய அருமையன் தோ பசவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த பகுதியுடைய ஒன்றிய செயலாளர் முன்னாள் பஞ்சாயத்துடைய தலைவர் அரவிந்தன் குமரவேல் அவர்களே, அதே போல சூலூர் தொகுதியுடைய சூலூர் பகுதியில் இன்னொரு பகுதியுடைய ஒன்றிய செயலாளரும் அதே போல பஞ்சாயத்து தலைவராக இருந்து சிறப்பான பணியாற்றி எந்த வேலை கொடுத்தாலும் சுழன்று பணியாற்றக்கூடிய அருமை தம்பி விபி கந்தவேல் அவர்களே, முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அருமையக்கா சாந்திமதி தோப்பசகன் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய நம்முடைய பேரூராட்சியுடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்த என்னிடம் அழைத்து வந்த அருமை சகோதரர் வேப்பங்காட்டு மணி என்கிற கே பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்திய அருமை தம்பி சாமலாபுரம் பேரூராட்சியுடைய 13வது வார்டுடைய செயலாளரும் சாய் மெடிக்கல் அருமை தம்பி கார்த்திக் அவர்களே, அதே போல அவர்கள் இணைந்து பணியாற்றிய அத்தனை தம்பிகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் ஐடிவி வினோத்குமார் அவர்களே, SA ஆர்வம் அவர்களே, கரந்தப்பட்டி நகர செயலாளர் பிரகாஷ் அவர்களே, பேரூராட்சி கழக செயலாளர்கள் அண்ணன் பல்லவாளையம் சண்முகம் அவர்களே, அதே போல நம்முடைய சீனிவாசன் அவர்களே, கார்த்திகை வேலன் அவர்களே, மூல டிக் பண்ணிருக்கா அப்படியா, இது சூலூர் தொகுதிக்குட்பட்ட சேடபாளையம் செந்தில்குமார் அவர்களே, இது என்ன வராது பேர் டிக் பண்ணிருக்க, நம்முடைய முன்னாள் கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர் அங்கண்ணன் அவர்களே, அதே போல நம்முடைய அங்கமுத்தன் அவர்களே, வடிவேல் அவர்களே, பேச்சுமுத்து அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, வசந்தகுமார் அவர்களே, சபரி அவர்களே, முத்துசாமி, பாலு, வடிவேல், பூபதி, வரதராஜன், குமார், மணி, அதே போல கரகம்பாளையம் நிர்வாகிகள் சாமிநாதன், சத்தியமூர்த்தி, சதாசிவம், நன்றி கூறக்கூடிய பழனிசாமி உட்பட அவ்வளவுதான் பேர் டிக் பண்ணிக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்கள் இங்கே வந்து வாழ்த்தியதுக்கு அவருக்கு அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பொறுப்பாளர்கள் மண்டல தலைவர் பிரகாஷ், அதே போல சிவராஜ், சுரேஷ், சண்முகம், தீபக்குமார், அண்ணாதுரை, வைபவ், வேலுச்சாமி, பாலசண்முகம், ரஞ்சித்,
சதீஷ்குமார், சிவசாமி, ஹரிபிரகாஷ், சுப்பிரமணி, கந்தசாமி, சுப்பிரமணி, நத்தக்காடு, ஆறுமுகம், ரேவதி, ஈரா, மணி, ஈஸ்வரன். அவ்வளவுதானே? அனைத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதே போல இந்த விழா நடத்த உறுதுணையாக இருந்த கதிர்வேல், விஸ்வநாதன், குட்டி என்கிற சுரேஷ், சைசிங் பிரகாஷ், வரத்தோட்டம் பழனிசாமி உட்பட இன்னும் கூட யாராவது தம்பி பேர சொல்லணுமா? ரெட் பேக்ஸ் டீம், கிரிக்கெட் டீமா? சரி, அந்த தம்பிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சொல்லிட்டு ரேவதி, அவங்க பேர் மேகலாவா? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சகோதரி மேகலா அவர்களுக்கும், மேகலா தானே சொல்லிட்டேன், இங்க இருக்கக்கூடிய அத்தனை கிரிக்கெட் வீரர்களுக்கும், ஏன்னா அவங்க நம்மளே பார்த்துருக்கானுங்க, எப்படா முடிப்பானு பிரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி போட்டு எம்எல்ஏ நம்மளையார் பிடிச்சிட்டாரு. தோபோதான நான் பேசுன்னு சொன்னாரு, எம்எல்ஏ அதுலயே நம்மளையார் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு நேரம் பேச போறேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆகவே நானும் சுருக்கமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி, நானும் உங்களை மாதிரியே நிறைய மேட்ச் விளையாண்டவன். இங்க கூட இந்த பகுதியில் கூட வந்து நான் கல்லூரி படிக்கின்ற காலத்தில் அதே போல நம்முடைய எம்எல்ஏ சொன்னார், அதாவது பேசும்பொழுது அவர் வந்து இளைஞரா இருக்கும்போது விளையாண்டாரு, அவருக்கு தான் வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் வயசு ஆயிடுச்சு, அவர் என்னை வந்து இப்ப வயசானவர் ஆகிட்டார் அப்படியே. ஆகவே நான் கல்லூரி படிக்கின்ற காலத்தில் இங்க பீடம்பள்ளி கிரவுண்ட், இங்க நிறைய கிரவுண்டுக்கு வந்து விளையாண்டுருக்கிறோம். அதே போல எங்களோட விளையாண்ட தம்பியை இங்க பிரைஸ் வாங்கறதுக்கு வந்திருக்காரு, அப்படி வாங்குவார், இங்க பகுதியில் வந்திருக்காரு, அதான் நிக்கிறவர். ஆகவே நான் சேர்மனா இருக்கும்போது இப்போ கிரிக்கெட் டீம் என்னுடைய தந்தை பெயர்ல, தந்தை மறந்து விட்டார், அவருடைய பெயர்ல இஏபி கிரிக்கெட் அகாடமி வச்சிருக்கோம். அது நிறைய நான் உங்களை மாதிரி கிரிக்கெட் டீம் கேப்டனா தொடர்ந்து காலேஜ் படிக்கும்போது இருந்து, அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய டீம் வச்சிருந்தோம். அதுக்கு பின்னால் நான் தந்தை பெயர்ல வச்சு நிறைய உங்களை மாதிரி இளைஞர்கள் உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎன்பிலேயே 3 பேர் விளையாடுறாங்க, எங்க டீம்ல விளையாண்டுருக்காங்க, டிஎன்பி விளையாடுறாங்க. ஆகவே அடுத்த கடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இளைஞர்கள் கொண்டு போறோம். அதே போல வருடம் ஒவ்வொரு யார் அந்த கிரிக்கெட் கிட்டு பேட் எல்லாம் வாங்க முடியாதவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நம்முடைய கழக சார்பாக நம்முடைய சார்பில் உதவி பண்ணியிருக்கிறோம். இந்த முறையும் கூட சூலூர் எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, இந்த பகுதிக்கு கூட ஒரு கிரிக்கெட் கிட்டு வந்து உங்க தொகுதிக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது கூடிய ஒரு நிகழ்ச்சி வச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும். அம்மா பிறகு 20 டீம் அவர் கொடுத்தாருன்னு சொல்றாரு. அதே போல இங்க எல்லாருமே கந்தவேல் உட்பட எல்லாருமே இளைஞர்கள், அவங்களும் எல்லாம் விளையாண்டு இருந்தவங்க தான். குமரவேல் விளையாண்டா அப்படியா? இல்ல, பரவாயில்ல. ஆகவே இங்க இருக்கக்கூடிய அனைத்து தம்பிகளும் எல்லாம் வெளியூர்ல நிறைய வந்திருக்காங்க. எங்க பகுதியிலிருந்து வந்து இப்ப வந்து அவங்க ரன்னரா செகண்ட் பிளேஸ் வர்றாங்க, வந்திருக்காங்க. ஆகவே அத்தனை பேருக்கும் வின்னர் வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது ரன்னர் வந்தவங்களுக்கும் அடுத்த முறை வின்னர் வருவதற்கு வாழ்த்துக்கள், நம்பர் 1 வருவதற்கு வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு கிரிக்கெட்டுக்காக மட்டுமல்ல விளையாட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்தது நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும், அதே போல எடப்பாடியார் அவர்களும். ஏனென்றால் சென்னையில் ஒரு ஸ்டேடியம் அம்மாவுக்கு கட்டினாங்க. அது மட்டுமல்ல, மேற்கு வங்காளத்தில் ஒரு விளையாட்டு வீராங்கனை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு அம்மாவும் இங்கிருந்து உடனடியாக யாரும் பார்க்கலன்னு ஒரு பேப்பரை செய்தி பார்த்து 5 லட்சம் ரூபாய் பணம் அங்க கொடுத்தாங்க உடனே கூப்பிட்டு. அந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் ஊக்கக்கூடிய கழகம் அதிமுக. இன்னைக்கு அந்த அதிமுக தான் நம்முடைய கார்த்திக் அருமை தம்பி வந்து அற்புதமா இந்த மேட்ச் நடத்திட்டு இருக்காரு. அந்த தம்பிக்கும் கூட்டக்கூடிய அத்தனை தம்பிகளுக்கும் கிரிக்கெட் டீம் அத்தனை தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். இது பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் மேட்ச் நடந்தோம்னா அவங்க வேலைகள் எல்லாம் விட்டுட்டு, சொந்த வேலைகள் எல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இளைஞர்களா இருப்பாங்க, அவங்க சொந்த வேலை இருக்கு, ஒர்க்குக்கு போவாங்க, படிக்கிறதுக்கு, அதே போல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவுக்கு போவாங்க. இதெல்லாம் விட்டு போட்டு வந்து மேட்ச் நடத்தி இருப்பாங்க. எப்படித்தானே
வீட்டுல வந்து எல்லாம் திட்டாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டு போட்டு வந்து உங்களுக்காக மேட்ச் இருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். ஆகவே விளையாட்டை பொறுத்தளவுக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்க கிட்டத்தட்ட 2011 அமைச்சரான பின்னால் தொடர்ந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதோ எடப்பாடி வந்த பின்னாலும் கந்தசாமி நம்மளே இருக்கிறவங்க எல்லாமே பஞ்சாயத்து தலைவராக டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருந்தாங்க, பஞ்சாயத்து தலைவர் இருந்தாங்க, எல்லாருமே இருக்கிறவங்க முக்கியமானவங்க இருக்கிறவங்க பூரா வந்துருக்கிறவங்க பூரா சுழு தொகுதிக்கு தேவையானது பூரா கேட்டாங்க கொடுத்தோம். கோவை மாவட்டத்தை பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களை மாதிரி கிரிக்கெட் காலையில வந்து நாளை கிரவுண்டுக்கு போனா சாயங்காலம் தான் வருவா, வீட்டுல திட்டுவாங்க, நீ அப்படியே பேட்டோடய வெளியே போய் வராதுன்றாங்க. அந்த அளவுக்கு எப்ப பார்த்தா கிரவுண்ட்ல இருந்துட்டு இருப்போம் ஒரு காலத்துல எல்லாம். அப்படி உங்களை மாதிரி இருந்து அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா படிப்படியா அரசியல்ல ஈடுபட்டு அதுக்கு பின்னால் முதலில் வந்து மாணவர் அணியில் இருந்தோம், அதுக்கு இளைஞர் அணியில் நான் இருந்தேன், அதுக்கப்புறம் கட்சியில ஒன்றிய செயலாளர் இருந்தேன், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளரான இன்னைக்கு கட்சியுடைய தலைமை செயலாளராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் குடியிருப்பு சேர்மனா இருந்தோம், அதுக்கு பின்னால் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு பின்னால் எம்எல்ஏ, அமைச்சர், திரும்ப அமைச்சர். இந்த வாய்ப்பெல்லாம் உங்களை மாதிரி இருந்து நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குன்னா அதிமுக மட்டும் தான் கிடைக்கும், மற்ற கட்சியெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி வரலாம்னா அதிமுக தான் வர முடியும். உங்களை மாதிரியே தான் அதிகமா ஃப்ரெண்ட்ஸோட வர்றது, காலையில மேட்சுக்கு போனோம், மேட்சுக்கு முடிச்சுட்டு அப்படியே கேஜி தியேட்டர் சினிமாக்கு போயிடுறோம், போலாம்பாங்க பசங்க, அப்படியே கூட போவோம். இப்படி எல்லாம் உங்களை மாதிரி இருந்திருந்தவங்க தான். அதுக்கப்புறம் வந்து சாதிக்கணும். எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியல் மட்டுமல்ல, நீ பல்வேறு விதங்கள் நீங்கள் சாதிக்க வேண்டும். விளையாட்டு மட்டும் முக்கியம் இல்ல, படிக்கின்ற மாணவர்கள் படிக்க வேண்டும். அதே போல உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். அவர்கள் எதுக்காக உங்களை வந்து படிக்க வச்சாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து வேலைக்கு போய் இல்ல தொழில் செய்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து கொடுக்கறத உங்களுக்கு தேவையான பூர்த்தி பண்றாங்கன்னா நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு அவங்க சாப்பிட்டு சாப்பிடாம உங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களை என்றைக்கும் நம்ம மறக்க கூடாது. தாய் தந்தைக்கு என்றைக்கும் எந்த நேரத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா புரட்சித்தலைவர் அம்மா கிட்ட பக்கத்துல போறதுக்கு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அவங்க போய் பழகினதுக்கு அப்புறம் தான் இப்படி எளிமையா எல்லாத்துக்கும் உட்காராம பேசவே மாட்டாங்க. அம்மா நிறைய பேர் நினைப்பாங்க அம்மா போனா கால் விழுந்துரும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. உட்கார்ந்தா தான் பேசுவாங்க. யாராவது போய் காலில் விழுந்தா எதுக்கு கால் விழுகுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனா வெளியிருந்து வேற மாதிரி மீடியால எல்லாம், மீடியால இப்ப நிறைய மீடியா, சில மீடியா தவிர தப்பு தப்பா தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்குது, ஆட்சியில் எதுவுமே 4 வருஷமா எதுவுமே நடக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ஆபீஸ் போங்க, நீ கட்டுமான பொருட்கள் விலை எவ்வளவு அதிகம் பண்ணியிருக்காங்க, ஒரு வீடு கட்ட முடியாது. எந்த திட்டம் வரல. கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் வளர்ச்சி. நான் அமைச்சராக வந்த பின்னால் உங்க மாதிரி இருந்து வந்த காரணத்தினால் நீ எல்லாரும் கூட பழகி இருக்கிறேன், அதனால கஷ்டம் தெரியும். அமைச்சர் வாய்ப்பு கிடைச்சதும் கோயம்புத்தூரை மாத்தி அமைச்சிருக்கோம். இன்னைக்கு 10 கிலோமீட்டர் பாலை தமிழ்நாட்டில் இங்கே கிடையாது. இன்னைக்கு பாலத்துக்கு மூலியமா நிதி வாங்கி கொடுத்து முடிய போகுது. இன்னைக்கு பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டம், மத்திய வளர்ச்சி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று செய்ய முடியாத சாதனைகள் பண்ண 6 காலேஜ் நான் கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டில் இங்கே கிடையாது. 6 காலேஜ். பிரைவேட் காலேஜ் போனா இன்னைக்கு படிக்கிறதுக்கு 30,000 ரூபாய் ஃபீஸ், இன்னைக்கு 2,000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிற மாதிரி 6 காலேஜ் கொண்டு வந்தோம். இதெல்லாம் பெரிய ரெக்கார்டு. இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, பண்ணணும். இந்த 4 வருஷத்துல முழுமையா கோவை மாவட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. நீங்க எந்த திட்டமே நடக்கல. கண்டிப்பாக நீங்க எல்லாம் இருக்கீங்க, இந்த மேடையில சொல்றேன், கண்டிப்பா 6 மாசத்துல மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கும். மீண்டும் விடுபட்ட திட்டங்களை, கோயம்புத்தூருக்கு விடுபட்ட திட்டங்கள், மெட்ரோ ரயில், அத்தியோட வனா திட்டம் 2, ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு நான் அமைச்சரா இருக்கும்போது லேண்ட் எடுத்து கொடுத்துட்டோம். இந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணா நிறைய ஐடி கம்பெனி தம்பி இருக்கிற நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கணும். அதை வந்து நிறைவேற்ற திமுக மீண்டும் அந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். மீண்டும் கண்டிப்பா ஏர்போர்ட் விரிவாக்கத்தை கொண்டு வருவோம். ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அமைச்சரா இருக்கும்போது பாரத பிரதமர் கிட்ட போய் இன்னைக்கு எல்லாம் பல திட்டங்கள் வாங்கிட்டு வந்தோம். நேரடியா போனோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே அவங்க பண்றது இல்லைன்னு சொல்லி போட்டு இவங்க நடிக்கிறாங்க. திமுக அப்படி எல்லாம் கிடையாது. நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நான் வந்து உள்ளாட்சித்துறையில இருக்கும்போது அதிகமான பாரத பிரதமருடைய சாலை அமைப்பு திட்டத்துல 50,000 கிலோமீட்டர் கூடுதலா சாலை அமைச்சோம். அதே போல ஏழைகளுக்கு வீடு கட்டும் திட்டத்துல மற்ற மாநிலங்கள் கட்ட முடியாத வீடு எல்லாம் போய் மத்திய அரசு கேட்டு வாங்கிட்டு வந்து இங்க வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எந்த வீடுமே கட்டுற 4 வருஷத்துல. ஆகவே இப்படி பல திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக இன்னைக்கு மத்திய அரசிலும் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி இருக்காங்க, கேட்ட திட்டங்களை அவங்களுக்கு தருவாங்க. அந்த மாதிரி பெரிய வாய்ப்புகள் வரும். மெட்ரோ ரயில் எல்லாம் மத்திய அரசு நினைச்சாதான் வரும். நாங்க ஆரம்பிக்கும் போது நாங்க எடப்பாடியை வச்சு அறிவிச்சு 3 கோடி ரூபாய் ஜெய்கால இருந்து வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா அப்படி கிடப்பில போட்டாங்க. மீண்டும் வந்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வந்தே தீர்வோம், மாட்டு கருத்தில். அதே போல கோயம்புத்தூர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு அற்புதமான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். அது பெரிய முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், இடமெல்லாம் கூட பார்த்துட்டோம். இந்த ஆட்சி வந்து நிறுத்திட்டாங்க. கண்டிப்பா அந்த ஸ்டேடியமும் மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் என்று சொல்லி இந்த சிறப்பான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எல்லாம்
இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். இங்க வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடத்திய கார்த்திக் உட்பட அத்தனை தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில அமையும். அவரு விவசாய குடும்பத்தில் நம்மள மாதிரி வந்தவர் தான். விவசாயத்து குடும்பத்தில் பிறந்திருக்காரு. ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்லிடுறேன். அவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தங்காட்டி ஆட்சிக்கு வந்து சொல்லிட்டாங்க. இவர் அவ்வளவுதான் கிராமத்தில் வந்து 3 மாசத்துல ஆட்சி நடத்த மாட்டாங்க. அவர் கூட உறுதுணையா நாங்க தான் இருந்தோம். இருந்து அற்புதமாக 4 வருஷம் 2 மாசம் ஆட்சி நடத்தினார். இன்னொன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீட் இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க. கிராமத்துல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து 600க்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடியா இருக்காங்க. அதே போல மத்திய அரசு பாரத பிரதமர் கேட்டு 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்கன்னா மத்திய அரசு பாரத பிரதமர் கொடுத்தாரு, எடப்பாடியார் வாங்கிட்டு வந்தார். பல்வேறு சாதனைகள் அவர் செஞ்சிருக்காரு. ஒரு விவசாயி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டு அதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்திய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி, கார்த்திக் உட்பட அத்தனை தம்பிகளுக்கும், பேரூராட்சி செயலாளருக்கும், ஒன்றிய செயலாளருக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.